உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் வாடா. வணக்கம் ஐயா. வா வா. இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு கண்மணி. சரிங்க. வாங்க மாமா. அப்பா எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னில இருந்து கார்த்தி நம்ம கடையில ஒர்க் பண்ண போறாரு. இனிமே கடையோட பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே இவரோட பொறுப்பு தான். இனிமே எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்குவாரு. மாமா. சொல்லுமா. இல்ல மாமா, வழக்கமா அத உங்க மூத்த பையன் தான் பாத்துப்பாரு. அதான் நீங்க அவருக்கு வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட். இல்லம்மா, வேற எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் இவனுக்கு அது சூட் ஆகாதுமா. இவனுக்கு இதுதான் கரெக்ட். நான் நல்லா யோசிச்சுதாமா இந்த முடிவு எடுத்தேன். மாமா, நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் வீரா. அதே மாதிரி ராகவனும் கண்மணியும் இனிமே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பார்த்துப்பாங்க. வீராமா. ஆமாமா. அக்கவுண்ட்ஸ், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இனிமே இது எல்லாத்தையும் நீதாமா பாத்துக்கணும். அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி நம்ம கடையை பப்ளிக் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கெல்லாம் நிறைய புது புது ஐடியாஸ் தேவைப்படுது. அதெல்லாத்தையும் நீதாமா கொடுக்கணும். சரிங்க மாமா. இந்த ஐடியாஸ் நான் தான் கொடுக்கணும்னு இல்ல, நம்ம கடையில இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யார் வேணாலும் ஐடியா கொடுக்கலாம். அதுல ஒரு நல்ல ஐடியாவா என்ன ஏதுன்னு பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். மொத்த ஃபேமிலி நம்ம கடை நடத்துறதுக்கு சப்போர்ட்டிவா வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப பார்த்தா என் 3 பசங்களுமே இந்த பிசினஸ்க்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. டேய் கார்த்தி, உனக்கு இதுல எதுவும் கஷ்டம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சிறப்பா செய்யணும். அதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. சரிப்பா. கார்த்தி, வேலையை பாடுற. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.